இந்த பழங்கால சிற்பத்தை கொஞ்சம் உன்னிப்பா பாருங்க. இத பார்த்த மறு வினாடியே உங்க மனசுல இது ஏதோ அரக்கனுடைய தோற்றம் போல தெரியும். பட் வாட் இஃப் இது ஒரு பெண் தெய்வத்துடைய சிலைன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இதை பார்த்த மறுகணமே பார்த்த பல பேருடைய மைண்டை இது டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. நிறைய பேருக்கு இதை பார்த்து அன்று இரவு கெட்ட கெட்ட கனவுகள் வந்த கதைகளும் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மர்மமான, அதே நேரம் ஒரு பயங்கரமான அம்மன் சிலை தான் இது. கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் பழமையான இந்த சிலை இப்போ சிதிலமடைந்த நிலையில ஒடிசா மியூசியம்க்கு போனா உங்களால பார்க்க முடியும். ஆனா பார்க்கணும்னு முடிவு பண்றீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இதை பார்த்தவங்க யாருமே அவ்வளவு பாசிட்டிவான ஃபீலை அனுபவிக்கல. இந்த சிலையுடைய கண்களை பாருங்க. அதுல புருவமோ இமைகளோ இல்லை, அதுல உருட்டும் கண்கள் பார்க்க அவ்வளவு அச்சுறுத்தலா இருக்கு. பார்வதி தேவியின் இன்னொரு அவதாரமான சாமுண்டி தேவியுடைய தோற்றத்தை தான் இந்த சிற்பம் பிரதிபலிக்குது. கபால மாலை, எரியும் தலைமுடி, அகோர தோற்றம், இதையும் தாண்டி இந்த அம்மன் சிலையுடைய கழுத்துல இருந்து கால் வரைக்கும் ஏதோ வினோதமான கிளைகள் பிரிந்து போவது நமக்கு தெரியும். இந்த கிளைகளுக்கு கொஞ்சம் சிவப்பு வண்ணம் பூசினா மர்மம் வெளிப்படும். அது வேற எதுவும் இல்லை, நம்ம உடல்ல உள்ள 1,44,000 நாடிகளை தான் பழங்கால சிற்பிகள் இந்த சிலையில வடிச்சு வச்சிருக்காங்க. இது இந்த சிலையில இருக்கிற ரொம்ப ரொம்ப யூனிக்கான விஷயம். கதை என்னன்னா, சண்டர் முண்டர்னு 2 அரக்கர்கள் உலகத்துல கொடுங்கோல் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தப்போ அவங்கள அழிக்க பார்வதி சாமுண்டியா அவதரிக்கிறாங்க. அந்த தருணம் சாமுண்டி தேவிக்கு கோபத்துல உடல் நரம்புகள் எல்லாம் புடைச்சு வெளியே வந்ததாம். அந்த காட்சியை பிரதிபலிக்கிற விதமாகவும் உடல் நாடிகளை எடுத்துரைக்கிற விதமாகவும் தான் இந்த அகோரமான சிற்பத்துல அவ்வளவு நுணுக்கங்களை பழங்கால சிற்பிகள் செஞ்சு வச்சிருக்காங்க. எது எப்படியோ இந்த அளவுக்கு மனதை பாதிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான அம்மன் சிலைனா அதுல இந்த சாமுண்டி தேவி சிற்பம் மட்டும்தான் முதலும் கடைசியுமா இருக்கும். எனிவேஸ், இன்னைக்கு இந்த பதிவில் நாம பார்க்காத, இதுவரைக்கும் கேள்விப்படாத இதே மாதிரி சில பழங்கால சிற்பங்களை தான் நாம தேடி போக போறோம். ஸோ எப்போ